Hello friends, welcome back to Family of Vlog. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஆமாங்க, நான் வந்துட்டு ஒரு ஃபெப் மந்த் இருக்கும். ஃபெப் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 வந்து நான் ஒரு டெலிகிராம் ட்ரேடிங் சேனலில் வந்து அவங்க சொன்னதை வச்சு நான் வந்து என்னோடய 50,000 வந்து நான் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்படி லாஸ் பண்ணேன், என்னை எப்படி வந்துட்டு கிளவராக ஏமாற்றினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனல் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதுலேயே வந்து இப்படி ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களோட சேனலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 days வந்து நான் வாட்ச் பண்ணேன். அதாவது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஸ்டாக் சொல்லிட்டு பை இதில் வாங்குங்க, அதாவது கால்ஸ் இருக்கும், இன்ட்ராடே கால்ஸ் தான் அவங்க மெயினாக சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி இதில் பை அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். 15 days வந்து ஷேர் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவங்க சொன்ன அந்த பை அண்ட் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் ஓகே இது வந்து உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ட்ரூவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சேனல் வந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி கூட அவங்க சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவங்களுக்கு மெசேஜ் வரும். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், இன்றைக்கி அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட் அவங்க யாரெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த கிளைண்ட்ஸோட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து அவங்க வந்து போட ஆரம்பித்தாங்க இன்ஸ்டாகிராம் சேனலில். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஒருவேளை உண்மையாகவே அவங்க பண்ணுறாங்க போல். ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு வந்து பிளைண்டாக போய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான், ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே ஓகே இதில் ஏறுது, இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்மளும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50K இருக்கும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 lakh கிட்ட வர இருக்கும். இந்த 50K வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே கொடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் காமிச்ச பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து என்னென்னா ஓகே அப்போ உண்மையிலே வந்து இவங்களை நம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டு நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி வந்து நான் அக்கௌண்ட்டை, ஏன்னா என்னால் வந்துட்டு டெய்லி வந்துட்டு உட்காந்துட்டு இந்த இன்டர்டே ட்ரேடிங் பண்ண முடியாது. பட் நான் வந்து டெலிவரி இதெல்லாம் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து நேரம் இல்லை சொல்லப்போனால். ஸோ என்னால் வந்து டெய்லி உட்காந்துட்டு என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே வந்துட்டு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ இருக்கிறனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இவங்கக்கிட்ட கொடுத்து இவங்களுக்கு நம்ம கமிஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். நீங்கள் வந்து 50 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் வந்து 2 weeksல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 15,000 வந்து கொடுக்கணும். ஆனால் இந்த 15,000 வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராஃபிட் காமிச்ச பிறகு வந்து நீங்கள் 15K வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அவங்க எப்படி என்ன ப்ளே பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம அக்கௌண்ட்டை தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்ம டிமாண்ட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு 50K இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண பிறகு எப்படி அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்போம் அப்படின்னா ஒரு OTP மூலியமாக வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP வந்துட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் காமிச்சிடுவாங்க. ப்ராஃபிட் காமிச்ச பிறகு ஒரு 15,000 ப்ராஃபிட் காமிப்பாங்க. காமிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே எங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமிச்ச பிறகு என்ன பண்ணால் ஓகே உண்மையிலேயே வந்துட்டு இவங்க ப்ராஃபிட் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஓகே போய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அவங்க ஃபோன் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வந்து எனக்கு கொடுத்து நான் ஃபோன்பே மூலியமாக தான் வந்து அந்த அமௌண்ட்டு போட்டிருந்தேன். அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 15,000 வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டேன். சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெய்டு அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி அவங்க இன்னும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அதை லைவாக பார்க்குறேன்.
ஸோ லைவாக பார்க்கும்போது பார்த்தோன்னா என் கண்ணு முன்னாடி வந்து வேணுக்குமே பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட கண்ணு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. 50,000 வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருது. எனக்கு நான் என்ன பண்ணுறது, ஓகே இல்லைன்னா நான் கூட பண்ணியிருப்பேன், செல் பண்ணியிருக்கலாம். சரி அவங்க ஏதோ பண்ணுறாங்க போல், ஓகே அவங்களுக்கு தெரியும், நாங்கள் விட்டுட்டோம்னு நினச்சிட்டு நானும் அமைதியாகவே இருந்துட்டேன். பார்த்தா வந்து கடைசியில் வந்துட்டு 13,000 கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மெசேஜுக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நானும் எவ்வளவோ அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபோன்பேயில் தான் பண்ணேன், ஏன்னா என் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் ஃபோன்பேயில் வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவங்க பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட 15,000 வந்து போச்சு. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 65 வந்து நம்ம அமௌண்ட்டு. அதில் வந்து மிச்சம் விட்டுட்டு போனவங்க வந்து 13,000 வந்து விட்டுட்டு போனாங்க. அதாவது நம்ம 50,000 வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அந்த சேனலோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் அனலைசிஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமில் இருக்கும். அதாவது எஸ்ஏ டீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த சேனலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இருக்குது, இது பண்ணுறோம் வைக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து ட்ரேடிங் சேனல்ஸ் வந்து நிறைய டெலிகிராமில் இருக்குது. ஸோ இப்படி தாங்க வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய அமௌண்ட் ஃபுல்லாக வந்து நான் ஏமாந்து போனேன். ஸோ யாரும் வந்து கமெண்ட்ஸில் வந்து திட்ட வேணும். பிகாஸ் ஏன்னா நானும் வந்து ஒரு ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் வந்து பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்த இதை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இன்டர்டே கால்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை செல் பண்ணலாம். ஏன்னா அது நம்மளே பண்ணுவோம், அவங்கக்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்மளே ஓன் பை ரிஸ்கில் வந்து நம்ம பண்ணலாம். பெட்டர் வந்து அது ரொம்ப நல்ல விஷயம் நினைப்பேன். நான் இன்னொருத்தவங்களை நம்பி அந்த நம்ம 50,000 கொடுத்து ஏமாந்து போகிறதுக்கு நம்மளே ஓனில் பண்ணலாம். ஸோ ஒரு அட்வைஸரி பர்பஸ்க்காக, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்துட்டு நீங்கள் அந்த சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ண தவிர அவங்க சொல்கிறாங்க அக்கௌண்ட் ஹேண்டில் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக வந்துட்டு மெசேஜ் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. இதில் வந்து என்கிரிப்ஷன் கிடையாதுனால எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் பண்ண முடியும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து 50,000 போட்டாலும் நீ வந்து ரிட்டன் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, அப்படின்னா நீ போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போட்டேன். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல. ஸோ யாரும் வந்து போட வேண்டாம் அப்படின்னு தான் என்னோடய அட்வைஸ். ஸோ அந்த சேனலோட நேம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அந்த சேனலை வந்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி பார்த்தப்போ வந்து அதில் அப்டேட் எதுவுமே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. ஃபுல் அப்டேட் எதுவுமே கிடையாது. ஸோ நிறையா பேர் வந்து அதில் இருக்கிறாங்க ஸ்டில். பட் ஏன்னா வந்து மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து காசு கொடுத்து கூட அந்த மெம்பர்ஸ் வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அவேர்னஸ் ஆகிக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி சேனலை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.